தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பது மிக நல்லது. ஆமேன். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய சமூகம்தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு. ஆமேன். அதனால் சொன்ன உடனே கண்டிப்பாக போகணும். ஆமேன். அல்லேலூயா. உண்மையாகவே உங்களை பார்க்க சந்தோஷம். பாஸ்டருக்கு நன்றி சொல்கிறேன், பாஸ்டர் அம்மாவுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். ஆமேன். ஒரு சின்ன ஒரு ஸ்லாக்கியம், இந்த வருஷத்திலும் கூட உங்களோடு வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள, கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை உங்கள் முன்னாடி வைக்க தேவன் என்ன செஞ்சுக்கிறாரு, ஒரு சமயத்தை கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமாம். நம்ம செய்திக்கு போகலாம். ஆமென். நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, வந்த வேலையை பார்க்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லைங்களா? வந்த வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 12வது நாள் இல்லைங்களா பாஸ்டர்? தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. ஆமென். எங்களுக்கு நல்ல ஆர்பிஐவில் நல்ல ஒரு தலைவராய் கர்த்தர் கொடுத்துக்கிறார். ஆமென். பாஸ்டர் அருண் அவர்கள் மரித்த பிறகு ஆர்பிஐ எப்படி என்ன அப்படிலாம் யோசிப்போம் இல்லைங்களா? ஆனால் கர்த்தர் எங்களுக்கு நல்ல ஒரு தலைவரை கொடுத்து எங்களை அன்பாக விசாரிக்கவும் கேட்கவும் நடத்தவும் அந்த இருதயத்தை பாஸ்டர் கொடுத்துருக்கிறார். ஆமென். வாரத்தில் எப்படியும் 2-3 நாள் ஃபோன் பண்ணிவிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அது இந்த பெங்களூரில் ஒரு பாஸ்டரும் பண்ணுறதில்ல, நம்மளே பண்ணுறது, நானே பண்ணுறது. ஆனால் என்னது, பாஸ்டர் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் அன்பு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொடுக்கப்பட்ட பொறுப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருப்பார். இந்த காரியம் அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆமென். நினைப்பேன், எப்படி பாஸ்டருக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா, நைட்டு 11:30 மணி 12 மணி ஃபோன் பண்ணலாம் எடுத்து என்னது அசராமல் எடுத்து பேசுவார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சரி, கர்த்தர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பனை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவும் நல்ல அவரோடு இருந்து ஒத்துழைத்து ஊழியங்களை செய்வது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சரி, நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நல்லா கடந்து செல்லலாம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த நாளில் உபவாசத்தில் நம்ம சபைக்காக ஊழியங்களுக்காக, இப்போ உதாரணம் பாஸ்டர் சொன்னாங்க, பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் விக்டருங்கிறவர் இருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? ஆமென். நம்ம இந்த ஜெபம் கடைசியாக நம்ம ஜெபிக்கும்போது அவரை பிடிச்சி வெளியே கொண்டு என்னது சாதாரண வார்டு கொண்டு வந்துடணும். ஒரு ஓகே 1 மந்தாக இருக்கிறார் இல்லைங்களா? பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். கீழே இருக்கிற ஆத்மாக்கள் மட்டும் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. மேலே இருந்து ஆமீன் வரல. காதில் கேட்குதுங்களா? ஸ்தோத்திரம். ஆமீன். இல்லைங்களா? சரி. ஒருவேளை மேலே இருக்கிறவங்களோட கீழே இருக்கிறவங்களுக்கு காது அதிகமாக கேட்குதோ, அல்லது மேலே இருக்கிறவங்களுக்கு சத்தம் என்னது கம்மியாக கேட்குதோ. வெயில் காலை வேறு வந்துச்சு இல்லைங்களா? ஒரே படபடப்பாக இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். சிலத்தில் ஒரு மாதிரி கேராக இருக்கும். ஆமென். இல்லைங்களா? அது உபவாசத்தில் வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். வெறும் 2 பன்னு என்னது வெறும் டீ மட்டும் குடிச்சிட்டு சாப்பிட்டு உபவாசத்து இல்லைங்களா? முழு உபவாசம்தான். ஸ்தோத்திரம். சரி. ஆமென். நான் ரோமன் கேத்தலிக்கா சின்ன வயசில் நாங்கள் ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தவர்கள். யாருன்னா அப்படி இருக்கிறீங்களா? அப்படி சில ஆத்மா இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? உபவாசம் எப்போ உபவாசம்னா பெரிய வியாழன் பெரிய வெள்ளி. ஸ்தோத்திரம். எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, காலையில் என்னது வெள்ளிக்கிழமை உபவாசம் எங்கேயும் போகக்கூடாது, சர்ச்சிலே தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆளுகள்லாம் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். சர்ச்சை விட்டு வெளியே இப்போ நம்ம உட்காந்துருக்குறோம். ஆனால் அந்த நாட்களில் காலத்துல எல்லாம் என்னது உட்காரவே முடியாது பாருங்க. வாழை சுருட்டி வச்சுட்டு உட்காரதுன்னா ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஆமாம். இல்லைங்களா? ஸ்தோத்திரம். அதனால் எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்க, நல்லா என்னதுங்க இட்லி சுட்டு காலையில் இட்லி அவிச்சு சுட 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 என்னது நல்லா கெட்டி சட்னி வச்சு பிள்ளை இன்றைக்கி உபவாசத்தோடு என்ன செய்யணும், சர்ச்சுக்கு கோயிலுக்கு போகணும், ஒன்றும் இல்லை சீக்கிரம் சாப்பிட்டு கோயிலுக்கு உபவாசத்தோடு போங்க அப்படின்னுங்க எங்கள் பாட்டி. இல்லைங்களா? ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரியாது அது என்னது பால் போடாத என்னது காஃபி, கட்டாங்காஃபி என்னது குடிச்சிட்டு இந்த சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு என்னது உபவாசத்தோடு எங்கே போனோம் கோயிலுக்கு. சின்ன வயசில். ஆமே, அது உபவாசம். சரி. ஆமே. மதியானம் வந்த உடனே என்னங்க
நல்லா சாம்பார் முருங்கைக்காய் போட்டு நல்ல என்ன சாம்பார் வாழை இலையில் சாப்பிட்டா முடித்த உடனே என்ன நெய் ஊற்றி சாப்பிடணும். அதுவும் முடித்த உடனே என்ன ஆகிடுது? உபவாசம் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இதுதான் உபவாசம். கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசத்தோடு உண்மையாக கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, சபைக்கும் இப்போ வந்திருக்கிறவங்களுக்கும் நம்ம ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு நான் எதை குறித்து பேச போகிறேன்னா, கர்த்தருடைய கரம், த ஹேண்ட் ஆஃப் த லார்ட். ஆமென். கர்த்தருடைய கரம். ஆமென். ஆண்டவருடைய கரம் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் இல்லைங்களா? ஆமென். ஏன் நமக்கு ஆண்டவருடைய கரம் தேவை? ஏன் மனுஷ கரம் பார்த்தா நம்மகிட்ட 2 கை பார்த்தாதா? ஸ்தோத்திரம் இல்லைங்களா? வேணா ஆண்டவர் இன்னொரு 2 கை எக்ஸ்ட்ரா என்ன செய்யலாம்? கேட்டு வாங்கிக்கலாம். ஆமாம். ஏன் கர்த்தருடைய கரம்? வாசிப்போம். சபைக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, சபையுடைய எழுப்புதலுக்காக, ஆத்மா ரட்சிப்பிற்காக. அதனால் நம்ம அதிகமாக காத்திருக்க வேண்டியது இல்லைங்களா? ஸ்தோத்திரம். இப்போ வேறு என்னது, கொரோனா வந்து 2வது என்னது மெதுவாக வருதுன்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இது இவங்களா ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. என்னது? ஆமாம், மேன்மேடு என்னது வைரஸ். ஆனாலும் கூட நமக்கு என்ன தேவையில்லை? பயமே தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, சியோனிலே நெருப்பையும் எருசலேமிலே சூளையும் உடைய கர்த்தர். ஆமென். எஸ்ஐயா 31:9 சொல்லுது. ஆமென். அல்லேலூயா. சியோனில் என்ன வச்சிருக்கிறாரா? நெருப்பையும், என்னது? எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் நம்ம ஆண்டவர். எப்படிப்பட்டது வந்தாலும் என்ன பண்ணுவார்? போட்டு சுட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். நமக்கு அந்த பயமே அவசியமே இல்லை பாருங்க. ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய தெய்வம். ஆமென். ஸோ நாம் தான் உலகத்திலேயே பாக்கியசாலி. நாம் தான் உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள ஒரு கர்த்தரை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அதுவும் சமீபமாய் பெற்றிருக்கிறோம். நாம் இதுக்கெல்லாம் கலங்கிக்கிட்டெல்லாம் என்னது பயந்துட்டு உட்காரவே கூடாது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரம் ஒரு சகோதரியை சந்திக்க முடியும், புனேலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த COVID-19 தான் எங்கள் சபையில் ஏறத்தாழ 70 பேர் என்னது முழுசாக ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து என்னது சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க. இவ்வளோ வருஷத்தில் நாங்கள் என்ன செய்யலை, இப்படி ஒரு இதை பார்த்ததே இல்லை. ஆமென். அல்லேலூயா. புரிச்சுங்களா? ஆமென். ப்ராப்ளம், சமயம், காரியங்கள் அது வேணா ஜனங்களுக்கு இருக்கலாம், கர்த்தருக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் எக்காலத்தும் மாறாதவர். ஆமென். இல்லைங்களா? எந்த காலத்துலையும் மாறுவாரா? சரிப்பா, கொரோனா வந்துச்சுன்னா என்ன செய்கிறேன், கொஞ்சம் என்னுடைய வேலையெல்லாம் கொஞ்சம் சுருக்கி என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக பண்ணுறேன், மெதுவாக பண்ணலாம் சொல்லுவார் ஆண்டவர். ஆமென். அவருடைய கையை மறித்து நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒருத்தர் அவருடைய கையை மறித்து தடுத்து என்ன செய்கிறீன்னு கேட்குற ஒருத்தனுமே கிடையாது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லவர். நம்ம எங்கே வசனத்தில் வாசிக்கலாம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 11:21 நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆமென். எடுத்தவங்க வாசிக்கலாம். 11:21 ஆக்ட்ஸ். இருந்தது. ஆமென். திரும்பினார்கள். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்தால் மட்டும்தான் இந்த கர்த்தருடைய கரம்னா என்ன, அது அவங்க மேலே இருந்ததுனால என்ன நடந்துச்சு, சபை என்ன ஆச்சு, அவங்களுடைய பர்சனல் லைஃப் என்ன ஆச்சு இல்லைங்களா? கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணும்போது என்னது, அதுதான் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நம்முடைய கரம் என் மேலே வரட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பாருங்கள் என்ன வார்த்தை என்ன சொல், கம்பீரமாக வாசிங்க. ஆமென். உபவாசத்தினால கொஞ்சம் வால்யூம் கம்மியாக வாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி ஆமென் கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். ஆமென். இப்போ சபையை நம்ம இந்த தொடிவுண்ட பகுதியில் பாஸ் நடத்திட்டு இருக்கிறாங்க. சபை ஜனங்க ரட்சிப்பிற்காக, ஆத்துமாக்களுக்காக ஜபங்களும் உபவாசங்களும் அதுக்கான திட்டங்களும் மற்ற காரியங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. the hand of the Lord was with them. the multitude of the believers turned to God. Amen. அல்லேலூயா. அநேக என்ன செஞ்சாங்களா, கர்த்தர் பக்கமாக திரும்பினாங்க. ஆமென். அல்லேலூயா. அநேகர் ஜனங்க நம்ம கர்த்தர் பக்கம் திரும்புறதுக்கு,
சபையின் பக்கம் திரும்புவதற்கு நாம் என்னென்னமோ பிரயத்தனங்களை செய்கிறோம், பண்ணுறோம் இல்லைங்களா? இரவெல்லாம் ஜெபிக்கிறோம், என்னது உபவாசம் பண்ணுகிறோம், தொடர்ந்து காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது புரியுது பாருங்க. ஆண்டவருடைய கரம் நம்ம ஒவ்வொரு மேலும் இருந்துச்சுன்னா அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கரம் உங்க மேலே இருந்துச்சுன்னா உங்க குடும்பத்தில் திரும்பாத காரியங்கள் எல்லாம் திரும்புமா. ஆமென், அல்லேலூயா. மாறாதவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? மாறி போகும். ஆமென், அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்போ ஏசப்பா கிட்ட முழு மனதோட முழு விசுவாசத்தோட ஒரே விசுவாசத்தில் வந்துடணும் இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா. முழு ஒரே விசுவாசம், ஒரே நம்பிக்கை, ஒரே கர்த்தர். இதை பண்ணு அதை பண்ணு இல்லை. ஆண்டவர் பார்க்கறது ஒன்றுமே இல்லை என்ன, ஆனால் என்னது? மகா வல்லமை உள்ளவர். ஆமென். பார்க்க முடியாது, ஆனால் அவர் செய்கிற வேலையை ஒருத்தராலும் விவரிக்க முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நாம் பெற்றிருக்கிறோம். என்ன நடக்குதுன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்தேவானுடைய கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஸ்தேவானுடைய சாவுக்கு பிறகு ஸ்டீஃபன் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா அங்கே அப்போஸ்தலர் என்ன செய்கிறாங்க? பந்தி விசாரிப்பு செய்கிறதற்கு பரிசுத்த ஆவியும் உண்மையும் விசுவாசமும் நிறைந்த என்னது ஒரு 7 பேரை தெரிஞ்சு கொள்கிறாங்க. அதாவது பந்தி விசாரிப்புனா என்ன? சோறு போடுறது, குழம்பு ஊற்றுறது, ரசம் ஊற்றுறது, ஒருத்தர் என்ன பண்ணுறது? அப்பெல்லாம் வச்சுக்கிட்டே வர்றது. ஸ்தோத்திரம், ஆமேன், இல்லைங்களா? பந்தி தான், ஸ்தோத்திரம். அதுக்கு என்னது? சபையில் என்ன செய்கிறாங்க? 7 பேர் அதுக்குன்னு சொல்லிட்டு, அது நல்ல உண்மையான உள்ளம் உள்ளவங்க, உண்மையாக இருக்கிறவங்க. ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பிரதர் இருந்தார். அவங்க மொத்தம் 5 பிள்ளைங்க அவருக்கு. அவர் தான் சாப்பாடெலாம் பரிமாறுவார் சர்ச்சில். ஆமென். ஆண்டவ என்னது திறந்துட்டு உடனே ஜெபம் பண்ணி என்னது ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பார்த்தா முதல் 5 தட்டு யாருக்கு தான்? அவங்க பிள்ளைங்களை போட்டு உட்கார வச்சுருவார். பீஸெல்லாம் போட்டு ஆமே ஸ்தோத்திரம், முதல்ல ஆமே ஸ்தோத்திரம். இது பந்தி விசாரிக்கிறது லாயக்கே இல்லை. ஆமே, அது தொந்தி விசாரிப்பு. என்ன விசாரிப்பு அது? ஆமாம், ஸ்தோத்திரம், ஆமே, அல்லேலூயா. அப்படி அல்ல, உண்மை உள்ளவர்கள். ஆமென், இல்லைங்களா? விசுவாசம். இந்த ஸ்தேவான் ரொம்ப விசுவாசத்திலும் ஆவிலும் நிரம்பினவன். ஆமே, ஸ்தோத்திரம். அவன் பேசின ஆவியை ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, எதிர்க்கக்கூடாது இருந்தது. நிறைய வல்லமையான காரியங்களை செஞ்சான். இல்லை கர்த்தரனை என்னது வல்லமையாக ஆண்டவர் பயன்படுத்த. சரி, உனக்கு கொடுத்துப்பட்ட வேலை என்ன, அழைப்பு என்ன? சோறு போடுறது, போய் அதை போடாமல். இல்லை என்னை கர்த்தரை அழைச்சிட்டாரு. ஆமே, நான் போய் இப்போனா பிசாசு ஆடுது. ஆமே, அப்படிலாம் கிடையாது. அப்போ ஏன்னா விதிகளை என்ன காரியம் நம்ம கர்த்தர் கொடுத்துக்கிறோம், அதை செய்யணும். சரி, இப்போ அந்த ஸ்தேவான் என்ன செய்கிறாங்க? அவனை பிடிச்சி என்னது விசாரிக்கிறாங்க. அவன் பேசுகிற காரியங்கள்லாம் அவனுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது. சங்கத்தில் கூட்டு என்ன செய்கிறாங்க? விசாரிக்கிறார்கள். ஆமென். உடனே என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரை பார்க்குறான். அவனை அப்படின்னா சாகடிக்கணும்னு பார்க்குறாங்க. கல்லால் இருந்து என்ன பண்ணுறாங்க? அவனை கொலை செய்கிறாங்க. சுருக்கமான சொல்லி நான் சொல்கிறேன். ஆமென். இந்த ஸ்தேவானுடைய கொலைக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் மற்ற பரிசேயர்கள் சதுசர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓ இவனை நம்ம என்ன பண்ணிட்டோம், பிடிச்சி அடித்து கொலை பண்ணிட்டோமே, அதே போல் மற்றவங்களும் என்ன செய்யணும்? பிடிச்சி என்ன செய்யணும்? அடிச்சிடணும். ஆமே, காலைல தொலைச்சிடணும், ஒருத்தனுக்கு விடாது. உடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லா சீசனையும் தேடுறாங்க. ஆமே, தேடும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் சிதறி போனார்கள். என்ன பண்ணாங்க? வேறு வேறு பட்டணத்து. இங்கேருந்து என்ன பண்ணுறது? பெங்களூரில் அடிக்க ஆரம்பித்தோன்னா என்ன பண்ணுறது? அவங்க தும்கூருக்கு போயிடுறது. ஸ்தோத்திரம் ஒரு பக்கம். இந்த இல்லைன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறதுங்க? இந்த பக்கம் மண்டியா போயிடுறது. இந்த பக்கம் என்னது? இப்படி சொல்கிறா ஒரு உதாரணத்துக்கு, கோலாறு போகிறது, ஒஸ்கோட்டை போகிறது. இப்படி என்ன பண்ணாங்க? போயிட்டு என்ன பண்ணல, நம்மளை என்ன பண்ணியிருப்போம்? சைலண்டாக போய் என்னது ஏதோ ஒரு வேலைகளை பார்த்துட்டு செட்டில் ஆகி ஒரு வீட்டை கிட்ட குடிசையை போட்டு என்ன பண்ணியிருப்போம்? செட்டில் ஆகிட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? சிதறி போனவர்கள் அந்தந்த ஊரில் செட்டில் ஆனாங்க பாருங்கள். என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? சுவிசேஷ வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமென். எந்த ஏரியாவுக்கு நம்ம வீடு மாற்றிட்டு போனாலும் செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் சுவிசேஷத்தை அறிவிப்பதாமே. ஆமென், அல்லேலூயா. நான் சாப்பிட்டேன், சுகமாக இருக்கிறேன், தூங்கி எழுந்தேன் போதும், அப்படி அல்லது வாழ்க்கை. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய கரம் தேவையே இல்லை. என்னம்மா சொல்ல புரியுதுங்களா? சாப்பிட்டு தூங்கி எந்திக்கிற ஆளுக்கு என்ன தேவையில்லை? கர்த்தருடைய கரம் தேவையே இல்லை. சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறவர்களுக்கு தான் கர்த்தருடைய கரமா. அந்த பகுதியில் தான் அந்த வசனம் வருது. 21 கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது, அநேகர் கர்த்தரிடமாய் திரும்பினார்களே.
அல்லேலூயா. ஆமென். பர்சனல் லைஃப்லேயும் ஒரு மாற்றம், சேஞ்சஸ் வேணும். சபையிலே என்ன செய்யணும்? ஒரு பெரிய ஆமேன் வேணும். ஆமேன். அல்லேலூயா. அதுக்காக தான் உபவாசத்தில் உட்காந்துருக்குறோம். ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் பாருங்க, இவ்வளோ பயங்கரமான கரம் அவருடைய கரம். நீதிமொழிகள் சங்கீதம் 118:15 சொல்லுகிறது, நீதிமானுடைய கூடாரத்தில் என்ன உண்டு? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? பராக். ஆமேன். கர்த்தருடைய கரம் என்ன செய்யும்? பராக்கிரமங்களை செய்யும். ஆமென். It will doing the mighty things. கர்த்தருடைய கரம் வல்லமையான காரியங்களை செய்யும், சும்மா இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அதே 16வது வசனம் சொல்லுது பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வலது கரம் என்ன பண்ணியிருக்குதான்? உயர்ந்திருக்கிறது. அந்த அவருடைய கரம் என்ன செய்யுமா? பராக்கிரமம் செய்யும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் சும்மாவே இருக்காது. ஆமென். சொல்லுங்க, என்ன இருக்காது? சும்மாவே இருக்காது. ஸ்தோத்திரம். குழந்தைங்களுடைய கை பாருங்க. குட்டி பிள்ளைங்க என்ன பண்ணாதுங்க? சும்மா இருப்பீங்களா? தொடாதீங்கன்னு என்ன பண்ணாது? தொடுது. எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளை ஒன்று கரெக்டாக என்னது, அந்த ஃப்ளக் பாயிண்டில் போய் விரலை விட்றா. எனக்கு அது ஆண்டவரே ஸ்தோத்திரம். சுவிட்சை போடுறா, அதில் போய் விரலை விட்றா. சுவிட்ச் பாக்ஸில் விரலை விட்றா. அதில் அன்றைக்கி ஒரு நாள் என்னது, ஒரு தட்டிட்ட. ஸ்தோத்திரம். ஆமென். பண்ணக்கூடாதுமா, தெரில அவளுக்கு பாவம். இளங்கன்று பயமறியாத. ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? சின்ன பிள்ளைங்க கை சும்மா இருக்காது, கர்த்தருடைய கரமும் சும்மா இருக்காது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்களாமா? ஆமென். இல்லைங்களா? வீட்டுக்காரு ஐசியூவில் இருக்கிறாரு. ஆண்டோடைய கரம் என்ன சும்மா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன செஞ்சிகிட்டு இருக்கு? நம்ம கர்த்தருடைய கரத்தை பேசுகிற எந்த நேரத்தில் தானே அவர் மேலே அந்த கரம் கிரியை செய்கிறதா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். விடாதே, தூக்கி வெளியே கொண்டு போடும். என்னென்ன? நார்மல். ஆமென். நார்மல். எவ்ரிதிங் இஸ் நார்மல். எவ்ரிதிங் இஸ் நார்மல். சொல்லுங்கள், கையை வைத்து சொல்லுங்கள், எவ்ரிதிங் இஸ் நார்மல். ஆமென். எல்லாம் நார்மல் ஆவதாக இயேசுவின் நாமத்தில். இன் ஜீசஸ் மைட்டி நேம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரே நம்பிக்கையில் வைக்கணுமா? ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ரொம்ப நாங்கள் ஹொஸ்கோட்டில் ஒரு ஆராதனை நடத்திட்டுருக்குறோம். ஆண்டவர் கிருபையினால் அங்கே ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்களுக்கு வந்து சோரியாசிஸ் என்ன பண்ணோம்? அப்படியே தடுப்பாக என்னது, அங்கங்கே விலையாக என்னது தடுப்பாக இருக்கும். தலையெல்லாம் அப்படி செஞ்ச பொடுகு கொட்டும். ஃபுல்லாக தலையெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். இந்தம்மா அவங்க பிள்ளைங்க வந்துட்டுருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு உடம்பு யூஸ் சார்லப்பா சார் நீ பிரார்த்தனை மாடவேக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்னையெல்லாம் ஜெபம் பண்ணி கொடுப்போம். ஆமென். அப்புறம் அந்த அம்மா வந்துச்சு. அவன் நான் சொன்னேன், உங்கள் அம்மா கூட்டிவிடணும், தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ண. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பத்தினுடைய கிரியைகளாம். அது சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட என்னது, போகாத டாக்டரில் சுத்தாத இடமில்லை. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சாட்சியாக சொல்கிறேன். காட்டினா யாருக்குன்னா ஞாபகம் வருது தெரியுதா? எங்கே காட்டினா தெரில. ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு ஓட்டை போடுவோமே. ஸ்தோத்திரம். ஆமென். அதாவது இது மாக்களி துர்காங்கிற இடத்துல, நம்ம இங்கேருந்து கௌரிபுத்தனூர் போகிற வழியில் மாக்களி துர்காங்கிற ஒரு ஸ்டேஷன் வருது. அங்கே வந்து காட்டி சுப்பிரமணிய சுவாமி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அங்கே வந்து என்னென்னா அந்த சர்ப்பம் அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது பண்ணிகிட்ருப்பாங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, தவறால. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் எதிலிருந்து கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். டாக்டர் 2 வருஷமாக அலைஞ்சிருந்த அமாவாசை தவறாமல் என்னது அந்த கோயில் போகிறது வர்றது எல்லாம் செய்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். அது பார்த்த உடனே ஆவியான சொன்ன, இது வந்து சர்ப்பத்தினுடைய என்னது கிரியே. ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் தலைமையில் கை வச்சு ஜெபித்த உடனே என்ன நடந்துச்சுன்னா, ஒரு விடுதலை இந்த அம்மாவுக்கு. கவனிங்க, ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு நான் சொன்னேன், பாருமா இதெல்லாம் காஞ்சி உதிர்ந்துடும், உனக்கு என்னது புதிய தோல் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமென். நாகமான் இல்லைங்களா, சீரியா தேசத்தினுடைய சேனாதிபதி யார்? நாகமான். என்ன செய்கிறான்? குஷ்டரோகி. அவனுக்கு இருந்த குஷ்டரோகத்தில் பல விதமாக இருக்குது ஆச்சுங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய ஸ்கின்னில் வந்த ஒரு குஷ்டரோகம், தோலில். ஆமென். சருமத்தில் இல்லைங்களா. அப்போ அதை தான் வந்து அங்கே போகிறார், ராஜாக்கிட்ட போகிறார். எலிஷா என்ன சொல்கிறான், போய் அப்படியே குளிச்சுட்டு 7 வாட்டி குளிச்சுட்டு போயிட்டே இருந்தான். கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அற்புத சுகத்தை கொடுத்தார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா.
இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா 2 வாரத்தில் எல்லாம் அந்த தலையில் நெத்தியில் இங்கே இருந்ததெல்லாம் காஞ்சி உதிர்ந்து தலையில் இருந்ததெல்லாம் என்னது கொட்டி அழகாக தலையை வாரிட்டு இந்த அம்மா வருது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை செய்கிறவர். ஆமென். கவனிக்கிறீங்களா அம்மா? கவனிக்கிறீங்களா? ஒரே சந்தோஷம். ஆமென். இதில் இன்னொரு சாட்சி இருக்குது, அதையும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஜனங்களுக்கு என்னென்னா சொகம் ஆனால் போதும். என்ன ஆனால் போதும்? சொகம் ஆனால் போதும். அதுதான் ஆயிடுச்சு இல்லை பாஸ்டர். என்னது என்ன ஆயிடுச்சு? சொகம். ஆமேன் இல்லைங்களா? ஆமேன். நீ கர்த்தரை ஏமாத்துற ஆளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமேன். அதை சொல்ல வர்றேன். இன்னும் முடிக்கல சாட்சி. ஆமேன். நான் சொல்லுவேன், நான் என்ன சொன்னேன், வீட்டில் எந்த காரியமும் செய்யாதன்னு நம்ம சொல்கிறோம், அது அவங்களுக்கு புரியணும். ஆமாம் இல்லைங்களா? என்ன செய்யணும்? நம்ம 8 அடி பாஞ்சா அவங்க என்ன செய்யணும்? 16 அடி பாஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சொன்ன அது கேட்கலாம். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல கனடக நம்ம மனே தேவரு இல்லைங்களா? மனே தேவர் ஒன்று, அது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று இப்படி இருக்கும். ஆமேன். அவங்க ஃப்ரெண்டு முஸ்லீம் சகோதரி அது சொல்லிட்டுக்குது, அதெல்லாம் எப்படி நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் எவ்வளோ இதுவெல்லாம் பண்ணுவோம். ஆமேன். நம்ம அல்லாஹ் அவர் என்ன பண்ணுவார்? அதிகமாக செய்வார்னா இதை என்ன ஆரம்பிச்சிச்சுன்னா, இதனுடைய விசுவாசம் என்ன பண்ண ஆரம்பிச்சிச்சு? வலுவி போக ஆரம்பித்ததா. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். நல்லா 3 மாதம் நல்லா இருந்தான். ஸ்கின் காலில் இருந்து தொடையில் இருந்ததெல்லாம் காஞ்சி கீழே வச்சு என் ஒய்ஃபு காமிச்சாங்க எல்லாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம். எப்போ விசுவாசத்தை மறுதளிக்க ஆரம்பித்தார்களோ என்னது மறுபடியும் அந்த சர்ப்பம் என்ன பண்ண ஆரம்பிக்குது? கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. 3 மாதம் விட்டு இல்லை சார் திருக்க நான் சொன்னேன், என் ஆண்டவர் சுகமாக்குன என்னது? சுகமாக்குனது தான். இது மறுபடி வருதுன்னா நீ இந்த மாதிரி வேலை செஞ்சுருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் பார்த்தா முன்னாடி எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்னது? ஃபுல்லாக அடைச்சிக்கினுக்குது எல்லாமே. ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர். ஆமேன். நான் சொன்னேன், இத்தனை வருஷமாக நீ கஷ்டப்பட்ட, மருந்து சாப்பிட்ட, எங்கெங்கேயோ சுற்றின, உனக்கு இதெல்லாம் காஞ்சி விழுந்துச்சான்னு கேட்டேன். இல்லை. அவங்க கனடா ஃபேமிலி இல்லை. ஆமேன். இல்லைங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவர், தன்னை ஜீவன் உள்ளவர், அவரை நம்பக உனக்கு என்ன கேடுன்னு கேட்டான். ஆமேன். ஸ்தோத்திரம். இல்லை அவர் அங்கே நம்ம நின்று அவர் போய் சேர அப்படியே அவன் நின்றுக்கிட்டான். ஆமேன். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. சுகம் விடுதலை வேணும்னா ஏசாமிக்குள்ள என்னது? உறுதியாக நில்ல. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. நம்ம ட்ராமா பண்ணால் ஏசாமி நிறைய ட்ராமா போட்டவர். ஆமாம். பைபிள். ஆமேன். அல்லேலூயா. ஏசாமி ட்ராமா நீங்கள் பார்த்தது இல்லை. ஆமேன். நம்ம போடுற ட்ராமா. ஆமேன். பாஸ்டர் பார்த்தோன்னா ஆமாங்கய்யா அப்படின்றதா. அந்த என்ன பொண்ணு என்னது? அப்படி இதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவர் ட்ராமா போட்டார்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இருக்காது பாருங்க. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். இந்த இயேசு நல்லவர். ஆமேன். இவர் போல நேசிக்க ஒருவரும் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கரம் ஒரு மனுஷன் மேலே வந்துடுச்சுன்னா அவங்க வாழ்க்கையை தலைகளாய் மாற்றுகிறவர். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். தேவ பிள்ளைகளை நம்ம இந்த வசனத்தை வாசிச்சுட்டு எனக்கு ஒரே என்னது மண்டை கொடைச்சல் என்னென்னா, உன் கரம் என் மேலே இருக்கிறத நானே பார்க்கணும், மற்றவங்க பார்க்குறதில்ல, நான் பார்க்கணும். முதல்ல ஊருக்கெல்லாம் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்யணும்? நான் பார்க்கணும். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அந்த சீஷர்களோடு கர்த்தருடைய கரம் இருந்தது. ஆமேன். அநேக ஜனங்க அவங்க வாழ்க்கையை பார்க்குறாங்க, அவங்க பேசுகிற வசனங்களே பார்க்குறாங்க, தொடப்படுறாங்க, இயேசு பக்கமாக வந்தாங்க. ஆமேன். அல்லேலூயா. நம்ம சொல்கிறோம் இல்லை, நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஐயா விடுங்க ஐயா, சொல்லி சொல்லி அவங்க கேட்குறதே இல்லை. நல்ல விசுவாசம். நான் சொல்ல அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆமேன். இல்லைங்களா? நம்ம வச்சுக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதுங்க? நான் சொல்லி அவங்க கேட்க மாட்டாங்க. ஆமேன். அப்படி அல்ல. ஆமேன். அல்லேலூயா. சிதறி போனவர்கள் கர்த்தருடைய வேலையை செஞ்சாங்க, கர்த்தருடைய கரம் அவங்களோடு இருந்தது. ஆமேன். அல்லேலூயா. அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது. ஆமேன். இது பிபிலிக்கல் பேட்டர்ன், வேதாகம அடிப்படை. கர்த்தருடைய கரம் நமக்கு வேணும். ஆமேன். அல்லேலூயா. பராக்கிரம காரியங்களை செய்கிற கர்த்தர். சரி, இப்போ நான் வசனத்துக்கு போகிறேன். ஆமேன். என்னன்னா கவனிங்க. ஆமேன். 7 விதமான காரியத்தை பார்க்க போகிறோம். 7 விதமான காரியம். ஆண்டவருடைய கரம் ஆமேன் ஒருத்தர் மேலே வந்துடுச்சுன்னா 7 விதமான காரியம். அந்த மாதிரி 7 போதும் இல்லைங்களா? அதுக்கு மேலே வேண்டாம் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. 7 விஷயத்தை பார்ப்போம். ஆமேன். கர்த்தருடைய கரம் இருந்தால் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், தேவன் நம்ம எப்படி நடத்துவார். அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜபங்களிலே ஒரு பெரிய ஜபம் என்னென்னா, உங்கள் கரம் என் மேலே இருக்கட்டும். ஆமேன்.
வெளியே போகும்போதும் வரும்போதும். ஆமேன். அல்லேலூயா. ஒரு கொரோனா வியாதி மேலே ஒட்டாது. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. ஆமென். பயமுறுத்துறாங்க. ஒன்றும் நம்ம அணுகாது. ஆமேன். அல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் நல்ல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஆமேன். அல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கலாம் பாருங்க. என்ன பார்க்கலாம்னா கவனிங்க. முதலாவது ஆசீர்வாதம், கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்குமானால் ஆமென், நாம் செய்ய வேண்டிய அல்லது காண வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்க 7வது வசனம் 7 காரியம் இருக்குது. நான் அதை ஒன்று நம்ம வேகமாக போகலாம். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எஸ்ரா. ஆமென். ஜெஸ்ரா 7:28. ஆமென். அல்லேலூயா. அப்படியே என் தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இவர்களில் சில தலைவரை என்னோடு கூட வரும்படி சேர்த்து கொண்டேன். ஆமென். ஆமென். சரி கவனிங்க. ஆமென். என்ன ஒரு வசதினா தமிழ்லே பேச, நம்ம எங்கே போனாலும் 2 மாற்றி பேச வேண்டியிருக்கு. ஆனால் என்னது பரவாயில்ல. ஆமென். பாஸ்டர் சர்ச்சில் ஒரே பாஷையில் கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் என் மேலே இருந்ததுனால என்ன நடந்துச்சு? எஸ்ராவுக்கு திடன் கொண்டு, இல்லைங்களா? நம்மளை திடப்படுத்துகிற கரம், நம்மளை பலப்படுத்துகிற கரம். நம்ம சோர்ந்து போய் ஒரு நாள் என்னது ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்துச்சுன்னா நான் திடன் கொண்டு எழுந்துவிடுவேன். சோர்ந்து போயிட்டு உட்காரது, மூக்க சிந்துறது, நாக்க சிந்துறதுலாம் இல்லை. ஸ்தோத்திரம். அழுகுறது என்ன ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் தான் உன் மேலே இருக்குதில்ல, அப்புறம் என்ன? ஏமே நான் சொன்னேன், குழந்தைங்க கை சும்மா இருக்காது. அதே போல் என்னது கர்த்தருடைய கரமும் சும்மா இருக்கா. சொல்லுங்க, சும்மா இருக்காதா? அல்லேலூயா. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? சும்மா சொன்னேன். ஆமாம். என்ன சொன்னீங்க? சும்மா சொன்னேன். ஆமேன். அல்லேலூயா. அப்படி இல்லை. கர்த்தருடைய கரம் நம்மளை சும்மா இருக்க விடவே விடாது. ஆமேன். அல்லேலூயா. அது என்னை திடப்படுத்தி கொண்டே இருக்கு. ஏசாமி சொன்னார். ஆமேன். திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய கரம் என் மேலே இருந்துச்சுன்னா நான் எப்பொழுதும் என்னது திடனாகவே இருப்பேன். ஒன்றும் சோர்ந்து போய் ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, ஆமாம் அது ஒன்றும் இல்லை பாஸ்டம்மான்னு இழுக்கும்போது என்னது உள்ள நிறையா இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. அப்படி சொல்லி மேட்ரை சொல்கிறாங்களா? ஆமேன். தேவையில்லை. ஆமேன். ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருக்குமானால் எந்த பிரச்சனையும் நாம் என்ன செய்வோம்? ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமேன். சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. ஆமேன். எதுவும் என்னை பயமுறுத்தாது. இப்படி ஆகிடுமா? டாக்டர் இருக்கிறாங்க. ஆமேன். ஸ்தோத்திரம். அவங்க வேலை என்னது? பயமுறுத்துறது, காசை கல்லா கட்டுறது. ஆமேன். ஸ்தோத்திரம். கொரோனா இல்லைன்னா கூட என்னது இருக்குன்னு சொல்லி ஊசியை போட்டு என்னது? ஆமாம். ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆமேன். பயப்படுத்துகிற வார்த்தைகள், மனுஷங்க வார்த்தைகளை கேட்க விடாது. எதுக்கு இந்த சாட்சியை சொன்னேன்னா, நமக்கு ஆண்டவர் ஒரு மூலையை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஃப்ரெண்டு ஒன்று கூட ரொம்ப க்ளோஸாக எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அந்த பிசாசு அது மூலமாக என்ன பண்ணோம்ல கெடுத்துரும். ஆமேன். அல்லேலூயா. அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். இல்லைங்களா? ஆமேன். சில பேர்லாம் லேட்டஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஒரே தேவரு, நமக்கு என்னது 3 தேவர் இದ್ದಾರೆ. ஸ்தோத்திரம். ஆமேன். கை விட்டுறேன்னு என்ன ಮಾಡಲ್ಲ, கைவிடல. நான் என்ன கேட்குறேன்னா, கையை விடுறத எதுக்கு நீ வச்சுக்கிட்டு இருக்கிற? இல்லைங்களா? நம்ம இயேசு கிறிஸ்து வாக்குறதுமே கிடையாது. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கை விடுவதுமே இல்லை. ஒருத்தர் போதும் கைவிடாதவர். ஆமென். அல்லேலூயா. நம்மளை மறக்காதவர். இல்லைங்களா? நம்மளை மறக்கிறாரா? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எத்தனை காரியம் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இல்லை நினைக்கிறாங்க. நமக்கு நிறையா இருக்குது, நிறையா நம்மளை காப்பாற்றாது. ஆமென். ஸ்தோத்திரம். அதில் என்னது நம்பிக்கைன்னா, ஒன்று கைவிட்டாலும் இன்னொன்று என்ன பண்ணும்? கை பிடிச்சி தூக்குமா? ஆமென். ஸ்தோத்திரம். அதில் எதுவுமே கை என்னது தூக்குற கேஸ் எதுவுமே கிடையாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தர் ஒருவர் நமக்கு போதும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளோடு இருந்துச்சுன்னா போதும், காரியம் தலைகளாய் மாறும். எஸ்ரா மேலே கர்த்தருடைய கரம் இருக்கு. அவன் திடன் கொண்டு என்ன செய்கிறானா, இஸ்ரவேலை சில மூப்பரை சேர்த்து கொள்கிறான். பயம் அவனுக்கு. இஸ்ரவேல் மூப்பர்களை சேர்த்து கொள்வதற்கு என்ன கூட இருந்து என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய என்னது
காரியத்தை கெடுத்துருவாங்க பயம். ஆனால் என்னது, கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால தைரியமாக அவன் என்ன செய்கிறான், இஸ்ரவேலில் இருக்கிற சில மூப்பர்களை சேர்த்து கொள்ளுகிறான். ஆமென். அல்லேலூயா. முதலாவது ஆண்டுடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா நம்ம எப்பொழுதுமே என்னது, திடனாகவே இருப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னவா இருப்போம்? திடனாகவே இருப்போம். ஆமென். ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டோம். இல்லைங்கிறது என்னது, நம்மளை என்ன பாதிக்காது. ஆமென். அல்லேலூயா. குறைவுகள் நம்மளை என்ன பண்ணாதுங்க, பாதிக்காது பாருங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக வேகமாக போகலாம். ஆமென். அதே எஸ்ராவின் புத்தகத்திலே நம்ம பார்க்கலாம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளின மோசேயின் நியாய பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ஆமென். ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்க. கேட்ட நம்ம கேட்குற இடத்துல எல்லாம் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்? நம்ம மேலே கர்த்தருடைய கரம் வந்து என்னது? ஆமாம். ஸ்தோத்திரம். அதுக்குன்னு போய் கடன் வாங்குறதுக்கெல்லாம் போய் நிற்க விடாது. ஸ்தோத்திரம் இல்லைங்களா? சக்திக்கு மீறி கடன் வாங்குறது. எதுக்குமா கடன் வாங்குனீங்க? பிரியாணி செஞ்சு சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு பாஸ்டர். நிறைய பேர் கடன் வாங்குறது எதுக்குங்க? நல்லா சமைச்சு சாப்பிட்றது. கடன் வாங்கி சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் ஜனங்க வந்துட்டா. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய கரம் எஸ்ராவினோ மேலே இருந்ததுனால ராஜா கிட்ட போய் என்ன செய்கிறாரு, அலங்கம் கட்டணும், ஜனங்களை என்ன செய்யணும், வார்த்தைக்கு திருப்பணும்னு சொல்லி என்ன செய்கிறான், இந்த மிஷன் ஆஃப் எஸ்ரா. அவனுடைய ஊழியத்துக்கு ராஜாகிட்ட போய் பேசுகிறான். ராஜா கிட்ட போய் பேசினா அவன் கேட்ட, ராஜா பைபிள் சொல்லுகிறது, அவன் கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தானா? ஏங்க, கேட்டதெல்லாம் எந்த ராஜாவது கொடுப்பானா? சொல்லுங்க. ஆமென். எந்த ராஜா கொடுப்பானா? யோசிக்க மாட்டான். ஆமென். இல்லைங்களா? யோசிக்க மாட்டான். என்ன இப்படி கேட்பானா? ஆனால் ஆண்டவருடைய கரம் அவன் மேலே இருக்குது. ராஜாவே, இந்த காரியம் இப்படி இருக்குது, இதை செய்யணும், இதுக்கு இவ்வளோ தேவை, நீங்கள் கொடுக்கணும். சரி. யாரங்கே? அமைச்சரே, எஸ்ரா வந்திருக்கிறார், அவர் என்ன கேட்குறார், கொடுத்து விடுங்க. ஒன்றுமே சொல்ல. அவன் எது? கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கணும். என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய கரம் உங்கள் மேலே இருந்து நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தால் பிதாவாகிய தேவன் ஒன்றையும் தள்ளாமல் எல்லாவற்றையும் நமக்கு அருளி செய்வார். ஆமென். அல்லேலூயா. எல்லாவற்றையும் ராஜா கொடுப்பார். இந்த பூமிக்குரிய ராஜாவே அவன் கொடுப்பான்னு சொன்னா, பரலோகத்தின் ராஜா என்ன பண்ணுவார்? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கட்டாயம் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரம். ஆண்டவருடைய கரம். மூன்றாவதாக ஆமென். வேகமாக போகலாம். ஆமென். 1 ராஜாக்கள் 2 கிங். ஆமென். 2 ராஜாக்கள். ஆமென். 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் இடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால் வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்க மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கவனிங்க. இது வந்து எலிஷா தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தை. ஆமென். கவனிங்க. இது வந்து நீங்கள் முழு அதிகாரமும் கொஞ்சம் படிக்கணும். 3ஆம் அதிகாரத்தை முதல்ல இருந்து வாசிச்சாதான் உங்களுக்கு அது புரியும். ஆமென். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா யூதாவின் ராஜா யோசபாத்து, அப்புறம் இஸ்ரவேலின் ராஜா யாருன்னு கேட்டிங்கன்னா ஆகாபுடைய குமாரன் யோராம் இருக்கிறாரு. இவங்க இந்த பக்கம் யூதாவில் 2 ராஜ்யம் இருந்துச்சுல்ல. ஆமென். அப்புறம் தான் என்னாச்சு, தாவீதின் காலத்தில் அது ஒரே ராஜ்யமாக மாறிச்சு. ஆமென். யூதாவை வந்து இந்த யார் இருந்தது? யோசபாத் ராஜா. இஸ்ரவேலுக்கு ஆகாபின் குமாரன் யோராம் இருந்தார். சரி, ஓகே. இப்போது அங்கே மோவாபிய எதிரி நாட்டு ராஜாக்கள் பேர் வந்து மோவாபிய ராஜா, இப்படி வச்சுக்கலாம், சுருக்கமாக சொல்கிறேன். இந்த மோவாபிய ராஜா என்ன செய்யணும்னா, இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன பண்ணணும்? கப்பம் கட்டணும், வரி செலுத்தணும். அவன் என்னென்ன கொடுக்குறான் பாருங்க. 3 நாளில் என்னென்ன கொடுக்கணும் பாருங்க.
இஸ்ரவேலின் ராஜாவுக்கு 1,00,000 ஆட்டுக்குட்டிகளையும் 1,00,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். என்ன செய்யணும்? வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்யணும்? 1,00,000 என்னது? ஆட்டுக்குட்டி, குறும்பாடு, நல்ல குறும்பாடு, நல்லா என்னது, நல்லா பிரியாணிக்கு என்ன சில சும்மா நல்லா இருக்கும். நீங்கள் அப்புறமா நீங்கள் வீட்டில் போய் என்ன பண்ணுங்க, குறும்பாடுன்னு என்னென்னு அப்புறம் தியானிப்பீங்க. ஸ்தோத்திரம், ஆமென், அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க, இதெல்லாம் செலுத்தணும். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆகாப் இருக்கிற வரைக்கும் செலுத்தினான். ஆகாப் மறித்த உடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா யோராமுடைய அப்பா ஆகாப் மறித்த உடனே என்ன பண்ணிட்டானுங்க, ஸ்டாப் பண்ணிட்டான். இனிமேல் இவன் சின்ன பையன், இவனுக்கு ஏன் நம்ம என்ன செய்யணும், வரி செலுத்தணும் அப்படின்ட்டு என்ன செய்யுது, முரட்டாட்டம் பண்ணுறது. உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த குட்டி சின்ன பையன்தான் அவன், அந்த ராஜா என்ன செய்கிறான், யோசபாத் யூதாவின் ராஜாவுக்கு கடிதம் அனுப்புகிறார். நீங்கள் வாங்க, நம்ம போய் என்ன செய்யலாம், ஒரு யுத்தத்தை பண்ணலாம். அப்படிங்கும்போது சரி நானும் வர்றேன், ரெடியாக இருக்கிறேன். ஏதோம் வழியாக, எந்த வழியாக போகிறீங்க? ஏதோம் வழியாக போகலாம். ஏதோம் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு? ஆமாம், ஏசாவுடைய சந்ததி வாழ்ந்த இடம். அப்போ ஏதோம் வழியாக போகலான்னா அந்த ஏதோமின் ராஜாவையும் கூப்பிட்டுக்கிறாங்க. அவன் என்னது, அந்நிய ராஜா தான், பரவாயில்ல வரன்றான். என்ன நாலு பின் என்னது, இவங்க தயவு அவனுக்கு தேவை. சரி போகிறான். போகும்போது பார்த்திங்கன்னா போகிறாங்க. யுத்தத்துக்கு போகிறனா சும்மா கிடையாது பாருங்கள். இப்போவே பாருங்கள், உபவாசத்தில் இருக்கிறோம், நாக்கு வரலது என்னது, தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறோம். ராஜாக்கெல்லாம் வெயிலில் போகும்போது என்னதுங்க, தண்ணி வேணுமா எல்லாம் வேணும். அங்கே போகிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு வருது. அங்கே பள்ளத்தாக்கிட்ட போனால் அதுக்குள்ளே என்ன, அது தண்ணிலாம் தீர்ந்து போகுது. ஆமே, ஸ்தோத்திரம். அந்த பக்கம் என்ன யார் வந்துட்டா, மோவாபியருடைய ராஜாக்களுடைய சேனையெல்லாம் வந்துட்டாங்க. ஆமே, ஸ்தோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. இப்போ என்ன ஆச்சு, தண்ணி இல்லை, பள்ளத்தாக்கில் தண்ணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நோன்னா கிணறு மாதிரி நோன்னா கூட தண்ணி வர்றது வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். உடனே என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலின் ராஜா என்ன ஏதோம் ராஜா என்ன சொல்கிறான், ஒருவேளை கர்த்தர் நம்மளை அவங்க கையில் ஒப்பு கொடுக்கதான் என்னது, நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டாரோ அப்படிங்கும்போது யோசபாத் சொல்கிறான், இல்லை அப்படி கிடையாது, இருங்க நம்ம இங்கே யாரும் நம்ம ஊரில் யாரும் தீர்க்கதரிசி யாரும் இல்லையா இந்த ஊருக்குள்ளே அப்படின்னு கேட்குறான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்கிறான், இல்லைங்க சார், எலியாவுடைய கைக்கு தண்ணீர் வார்த்தை எலிஷா இருக்கிறாரு அப்படின்னோடனே சரி நம்ம அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட என்ன இருக்குது, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது அப்படின்னு போகிறாங்க. அங்கே போன உடனே அந்த எலிசா சொல்கிறான், யோசபா பார்த்து, புறஜாதி ராஜா ஏதோம் இருக்கிறான், ஏன் இவங்க கூட வந்திருக்கிறாங்க, வரக்கூடாதுல்ல, சரி ஓகே யோசபாத்தை நம்ம மூஞ்சை பார்த்துட்டு என்ன செய்கிறேன், விடுறேன் அப்படின்றான். சரி ஓகே, வந்த விஷயம் என்ன, இதுமாதிரி நாங்கள் யுத்தத்துக்கு வந்தோம், தண்ணி இல்லாமல் போச்சு, என்னது நாங்களும் இங்கே ஆடு மாடுகள் மிருக யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்னெல்லாம் இருக்குது பாருங்கள், நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிப்பதற்கு அப்படின்னா என்னது, ஏங்க யுத்தத்துக்கு போகும்போது ஆடு மாடெல்லாம் நம்ம ஓட்டிகிட்டு போவாங்க, எதுக்கு ஆடு மாடெல்லாம், சாப்பிட்றதுக்கு. சோத்திரம், நல்லா சாப்பிட்டு என்னது பலமாக சண்டை போடுறதுக்கு வருதுங்களா. ஸ்தோத்திரம். நீங்கள் கேட்கக்கூடாது, யுத்தத்துக்கு போகும்போது ஆடு மாடுன்ட்டு. ஆமே, ஸ்தோத்திரம். நமக்கு என்னது, ஒரு பீஸ் இல்லைன்னா இறங்கவே மாட்டிங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போது அந்த உடனே எலிசா கிட்ட கேட்குறாங்க கர்த்தருடைய வார்த்தை. அவன் சொல்கிறான், இங்கே யாராவது சுரமண்டலம் வாசிக்கிற ஆள் எங்கன்னா இருக்குதா பார்க்குறான். ஒருத்தனை பிடிச்சி கொண்டு வரான், இவன் வாசிப்பான் சார். ஓகே ரைட் வாசி அப்படின்றார். வாசிக்கும் பொழுது எலிசா என்ன பண்ணுறாரு, அப்படியே பிரசன்னத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அப்படியே இருக்கும்போது என்ன நடக்குது, கர்த்தருடைய கரம் அவன் மேல் வந்து அமர்ந்தது. ஆமேன், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இல்லைங்களா, வந்த உடனே சொல்கிறான், என்ன பாருங்க என்ன சொல்கிறாரு, அருமையான வார்த்தை. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தரே சொல்கிறார், நான் சொல்லன்றான். என்ன, இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால் என்ன பண்ணுங்க, வெட்டுங்கள். பள்ளத்தாக்கில் அவங்கவுங்க கூடாரம் போட்டிருக்கிறீங்கள, அந்த கூடாரத்து வரைக்கும் என்ன பண்ணுங்க, வாய்ச்சல் வரைக்கும் சின்ன சின்ன வாய்க்காலை வெட்டி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்படின்னா இப்போ வீட்டுக்கு பைப் போடுறாங்க இல்லைங்களா, அது மாதிரி. ஆமே, ஸ்தோத்திரம். சரி ஓகே, என்ன சொல்கிறார் கர்த்தர், நீங்கள் காற்றையும் காண மாட்டீங்க, கவனிக்கணும், மழையையும் காண மாட்டீங்க, ஆனால் என்ன நடக்கும், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும், ஆமே அதை சாப்பிட தான் போகிறோம், இருந்தாலும் என்னது தண்ணி கிண்ணி கொடுத்து நல்ல விதமாக வச்சுருப்போம். ஸ்தோத்திரம், இல்லைங்களா. நீங்களும் உங்கள் ஆடு மாடுகள் என்னது, உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு எங்கே என்ன பண்ணுவான், தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். காரணங்கள் தேவையில்லை. இந்த மனுஷ மூளை இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி நடக்கும், இது என்னங்க 5 ரொட்டி 2 மீன் இப்படி எப்படி நடக்கும், அது
மனுஷ மூளை. கர்த்தருக்கு எந்த காரணிகளும் தேவையில்லை, காரணங்கள் தேவையில்லை. காரணிகளாமே உன்னை வச்சுக்கிட்டு தான் கர்த்தர் என்னது செய்யணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு தண்ணி கொடுக்கணும் என்னது நேர மேலே இருந்து ஊத்த செய்கிற கர்த்தரேமே. ஏமேன், அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம், மரித்தோரை எழுப்புகிற தெய்வம் நாமே. அல்லேலூயா. என்ன தேவை? மழைக்கு தண்ணி வரணும்னு என்ன செய்யணும்? நம்ம தண்ணி வேணும் என்ன செய்யணும்? சுன்னு காத்தடிக்கணும், மேகமெல்லாம் அப்படியே வரணும், அப்படியே கூட்டமாக வரணும். அப்பா இன்னைக்கு என்ன நடக்கும்? மழை வரும். ஏங்க மேகம் இல்லாமல் காற்று இல்லாமல் கத்துறால மழை தர முடியாதா? முடியும். அதை நாம் விசுவாசிக்கு நம்பணும். ஆமே. நம்ம நம்புறதெல்லாம் கண்ணில் பார்த்து இருந்துச்சுன்னா நம்புறோம், இல்லைன்னா ஆமேன். விசுவாசம் என்பது ஏமேன் எதை நாம் காணவில்லையோ அதை நம்புவது. ஆமேன். எது இன்னும் என் கைக்கு வரலையோ நான் அதை பார்ப்பது. ஆமேன். அல்லேலூயா. ஏமே நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவைகள் நிச்சயம், இல்லைங்களா? கவனிங்க. அப்போ கர்த்தருடைய கரம் எலிசா மேல வந்தோன்னு என்ன செய்றா? சொல்றா, உனக்கு காத்து மழையில வராது, ஆனா என்னது உன் பள்ளத்தாக்கு நேரம் நீங்க உன் மிருக ஜீவன்லாம் குடிச்சிக்கோ, கர்த்தர் சொல்றார். அதுதான் கர்த்தர் பேசுனா ஆச்சரியப்படும்படி நம்ம மூளை கெட்டாத மாதிரி பேசுவார். ஸ்தோத்திரம். ஏமேன், அல்லேலூயா. ஏமேன். புரியுதா உங்களுக்கு? டாக்டர் சொல்லுவாங்க என்னது, அது நம்ம சொல்றதுக்கு இல்லைம்மா, நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, என்னது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு டாக்டர் கை வச்சுட்டு போன நமக்கு என்னது, டாக்டரே சொல்லிட்டார். டாக்டர் சில இடத்துல என்னது எமனுக்காக வேலை செய்வாங்க. ஸ்தோத்திரம். உயிர் எடுக்கிற வேலை நல்லா செய்வாங்க. நம்ம ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர். ஏமேன், அல்லேலூயா. ஏமேன். நான் டாக்டர் அப்படி தான் சொல்கிறது. ஆமேன். ஏன்டா பாஸ்டர் நீங்கள் டாக்டர் ரொம்ப திட்டுறீங்க? ஆமேன். அப்படின்னா பூமியில் இருக்கிற வரைக்கும் எங்கே போகக்கூடாது? டாக்டர்கிட்ட போகவே கூடாது. ஸ்தோத்திரம். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன், ஆமேன். நம்முடைய யெகோவா ரஃபா, நம் பரிகாரியாகிய கர்த்தர். ஆமேன், அல்லேலூயா. ஆமேன். எகிப்தியருக்கு வர பண்ண ஒரு வியாதியை உனக்கு நான் வர பண்ணேன். எவ்வளோ நல்ல ஆண்டவர். நம்ம விசுவாசத்தை கர்த்தரை பார்க்குற விதம் விசுவாசத்தில் பார்க்கணும். ஆண்டவருக்கு காரணிகள் தேவையில்லை. ஒரு பொருளை வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒன்று உருவாக்க தேவையில்லை. ஆண்டவருக்கு அவர் நேரடியாகவே அதை என்ன செய்வார்? செய்யக்கூடிய. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்ம கண்கள் பார்க்க வைப்பாராமே. சொல்றாரு அடுத்த வசனம், இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படி இருக்கான்? அற்ப காரியம். ஜுஜிபி நம்ம பாஷையில் சொல்லணும்னா, இல்லைங்களா? என்னங்கம்மா? ஜிலேபியா? நம்ம பாஷையில் என்னது? ஜுஜிபி மேட்ரு. ஆமீன், அல்லேலூயா. கர்த்தருக்கு இது எப்படி என்னதான்? கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். அடுத்து என்ன பண்ணுவார் பாருங்க, மோவாபியரையும் உங்க கையில் ஒப்பு கொடுத்துருவார். இல்லைங்களா? ஆமீன், அல்லேலூயா. வந்த வேலையை ஆண்டவர் முடிக்கவே மாட்டார். ஆமீன், அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரே உங்க கரம் என் மேல இருக்கணும்ப்பா. என் மேல என்னது? எம்மே இல்லைங்களா? எம்மே என் மேல என்னது? எது இருக்கு இல்லையானது? என்ன என் மேல என்ன இருக்கணும்? உங்க கரம் என் மேல இருக்கணும்ப்பா. ஆமென், அல்லேலூயா. இல்லைங்களா? ஆமென். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் என்னது நம்மோடு பேசுவார், செய்வார், காட்டுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் கண்கள் காணும். ஆமென், அல்லேலூயா. நினைச்சே பார்க்க மாட்டீங்க, நடக்கும். ஆமென், அல்லேலூயா. யோசிக்க மாட்டீங்க, கர்த்தர் செய்வார். ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. டாக்டரை நம்பாத, ஏசப்பாவை நம்பு. போகும்போதெல்லாம் டாக்டர் சொன்னார், டாக்டர் சொன்னார், அதையே நம்பிட்டு உட்காந்துருக்காத. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதை கவனிங்க. ஆமென், அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். ஆமென், ஆமென், அல்லேலூயா. அவர் நமக்காக என்ன பண்ணிட்டாருங்க? ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், காயப்பட்டு இருக்கிறார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், என்னை வாழ வைப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நான்காவது பார்க்க போறோம் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் என்னது? நம்மோடு இருக்கும் பொழுது என்ன காரியம் நடக்குது பாருங்க. இஸ்ரவேலருக்கு செஞ்சது போலவே கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆமென். யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். Joshua chapter 4 verse 23 and 24. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கு
நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். ஆமென். கவனிங்க, நான் அதை புரியும்படி சொல்றேன். கவனிங்க, இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் என்னது? பலமானதுன்னு அறியணும். ஆமாவா இல்லையா? ஆமென். எங்கள் ஆண்டவர் பெரியவர், அவர் தான் உண்மையில் ரைட். ஓகே, ஆண்டவருடைய கரம் பலமானது யார் தெரியணும்? நமக்கு தெரியுது. யாருக்கு தெரியணும்? பூமியின் சகல ஜனங்களுக்கு. ஆமேன். என்ன செஞ்சார் ஆண்டவர்? ஒரு காரியம் செய்கிறார். என்ன செய்கிறாரு? ஆமேன். அதை என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கர்த்தருக்கு எல்லா நாளும் பயந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. சிவந்த சமுத்திரம் தண்ணீர் என்னது? பிளந்து உங்களை நடத்தினார் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஏமே, அது போலவே என்ன பண்ணுவார்? இப்போ எங்கே நிற்கிறாங்க அவங்க? யோர்தான்ட்ட நின்றுட்டுருக்குறாங்க. யோர்தானுக்கும் செய்வார். ஆமேன். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமேன் இல்லைங்களா? அப்படின்னா செங்கடல் பிளந்தது போல் என்னது? அடுத்து ஒரு யோர்தான் வந்தாலும் ஆண்டவர் பிளப்பார். அடுத்து வேறு ஏதோ ஒரு நதி வந்தாலும் என்ன பண்ணுவார்? பிளப்பார். ஆமேன். அந்த அற்புதம் தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆமேன். தடை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ரெண்டா பிளப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. இல்லைங்களா? கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடைப்பார். ஆமேன். கோலியாத்தின் தலையை வாங்க மாட்டாரா? வாங்கி போடுவார். ஆமேன். அல்லேலூயா. நமக்கு எதிராய் வருகிறது என்ன பண்ணுவார்? ரெண்டாக பிளக்கிற கர்த்தர். அன்னைக்கு செஞ்சார், இன்னைக்கு செய்ய மாட்டார். இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த அதே தெய்வம் தான் இப்போ நாம் ஆராதிக்கிற தெய்வம். ஆமேன். அல்லேலூயா. அதில் மாறாதவர் அவர். அவங்களுக்கு ஒன்று செஞ்சிருப்பாருன்னா நமக்கு அதை விட மேலே என்ன பண்ணுவாருங்க? பெரிய காரியத்தை செய்வார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அம்மாவா இல்லையா? ஆமேன். நினைக்காதீங்க சகோதரி, நினைக்காதீங்க அம்மா, என்ன நடக்கும் என் வாழ்க்கையில், இது நடக்குமா நடக்காத? நானும் ஜெபிக்கிறேன். ஆமாம், நானும் ஜெபிக்கிறேன். ஆமாம், பல நாளாக ஜெபிக்கிறேன். பல நாளாக ஜெபம் பண்ணுறீங்க. இந்த ஒரு ஜெபத்தை செஞ்சு பாருங்கள். அப்போ உங்கள் கரம் என் மேலே வரட்டும். ஆமேன். ஐ வாண்ட் டு see your hands upon me. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನೇ, ನಿನ್ನ ಹಸ್ತವು ನನ್ನ ಮೇಲೆ ಬರುವುದನ್ನು ನಾನು ನೋಡಬೇಕು ತಂದೆ. ಸ್ತೋತ್ರ. ಆಮೆನ್. உன் கரம் என் மேலே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. வீட்டுக்காரர் எவ்வளோ சொல்கிறேன், கேட்க மாட்டாரு. ஒரே ஜெபம், ஆண்டவரே உங்கள் கையை கொஞ்சம் அவர் மேலே வைங்க அப்படி சொல். உன் கரம் அவர் மேலே வரட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லைங்களா? பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கரம் அவனை என்ன பண்ணிச்சான்? பிடித்ததுன்னு இருக்கு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பிடிச்சி பார்க்குறீங்க, கேட்கவே மாட்டேன். என்ன செய்யணும்? ஆண்டவரே உங்கள் கரத்தை அவர் மேலே வைங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் அவர் பல்ட்டி அடித்து அவரே உருண்டு வந்து நேராக சர்ச்சில் விழுவார். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவரே என்ன பண்ணுவார்? நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி டேட்டு வந்து என்ன பண்ணுவார்? வந்துடுவார். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, அப்போது யோசுவா சொல்லுகிறான், ஆமென், நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆமென். என்ன செய்யணுமா? அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் யோர்தான் என்னதுமா கடந்து திருமளவும் என்ன பண்ணுவாரா? தண்ணீர் என்னது? வற்றி போக பண்ண. அதே மாதிரி சேம் எப்படி கட்டாந்தரம் நடந்தது போல இங்கே நடக்க வைப்பார். ஆமென். சேம் மிராக்கிள். ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் மாறாதவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு செய்வார். நமக்கு தேவை ஒன்று தான், கர்த்தருடைய கரம் என் மேலே இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு முன்னாடி யோர்தான் இருக்குது, அது என்ன செய்யணும் எனக்கு தெரியல சொல்லாதீங்க. அது செங்கடலை பிளந்தது போல பிளந்து போக, நான் காஞ்சு போன தரையில் நான் நடந்து போகணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆமென். விசுவாசத்தோடு கேட்கிறவங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்வார். பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு செஞ்சவர்கள் இன்னைக்கு என்னது? அதையே செய்யக்கூடியவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமாவா இல்லையா? பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க தான் இல்லைங்களா? ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்தவொன்னே என்னது? இந்த முள்ளமண்டி மாதிரி ஸ்டைலில் தலைக்கு வச்சுக்கிறது இல்லைங்களா? ஸ்டீல் நார் மாதிரி என்னது பாத்திரம் தேய்க்கிறோம், அது மாதிரிலாம் ஸ்டைலுங்க. ஸ்தோத்திரம். விதவிதமாக என்னது? ஸ்தோத்திரம். ஒட்டடை அடிக்கிறதுலாம் பையன் தலையை போட்டு சொல்லிஞ்சானா போதும். ஸ்தோத்திரம். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்குறதே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் ஜெபம் பண்ணணும். ஆண்டவங்க கரம் அவன் மேலே வரட்டும். ஆமென். யோர்தானை பழக்கிற மாதிரி ஆண்டவர் இந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் என்னது பிளந்து போட்டு விட்டுருங்கன்னா தலை தெரிச்சு ஓடி போவாங்க. அப்புறம் பிள்ளைகிட்ட என்னது ஒருத்தங்கிட்ட வரமாட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தருடைய கரம் பிளக்கும். ஆமென்.
ஆமென். அடுத்ததாக ஆமென். ஐந்தாவது பாயிண்ட் வந்துட்டேன், நான் முடிக்க போகிற சீக்கிரம். ஆமென். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம், முக்கியமான வசனம் சொல்ல போகிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆமென். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடந்தபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. இந்த கவனிக்க ஒண்ணா போலாம் இல்லைங்களா? கர்த்தருடைய கரம் வரணும்னு ஜெபம் பண்றோம் இல்லைங்களா? கர்த்தருடைய கரம் வந்துச்சுன்னா அது என்ன பண்ணுது? நமக்கு புத்தி சொல்லும். என்ன சொல்லும்? முதல்ல நம்ம தலையில் ஒரு தட்டி நான் சொல்லுறது நீ கேளுன்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது பாஸ்டர். ஆமென். நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், எனக்கு யாரும் சொன்னால் பிடிக்காது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். இல்லைங்களா? அப்படி அல்ல. ஆமென். கர்த்தருடைய கரம் மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? புத்தி சொல்லும். தலையை தட்டி புத்தி சொல்லும். நான் சொல்கிறது நீ கேளு. ஆமென். இல்லைங்களா? ஆமென். ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே இருக்குமானால் அது நமக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லுற கரமாக இருக்கும். ஆமென். 12வது வசனம் சொல்லுது பாருங்க, என்ன புத்தி சொல்லுது? இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லுகிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடுகள் என்று சொல்லாமல். கவனிங்க அது என்ன சொல்லுதுன்னா, தெளிவா வாசி. 11வது வசனத்துல என்ன சொல்லுது? அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியில நடவாதபடிக்கு எனக்கு புத்தி சொல்லி விளம்பினது. இந்த ஜனத்தினுடைய வழியில நடக்காத ஆண்டுடைய கரம் வந்துச்சுன்னா என்னது? முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுடைய வழியில் என்ன பண்ணாத? நடக்காத. ஸ்தோத்திரம். ஏமே உலக வழக்கம்லாம் என்னது? நம்ம என்ன நினைக்கிறோம்? வீட்டுக்கு வாசல் முடி நல்ல சாணியை போட்டு முழுகிட்டு என்னது கோலம் போட்டு எல்லாம் சரி அப்படிலாம் அப்படியே ஒன்றும் வர மாட்டேங்குது. நீ என்ன சாணி மேலே சாணியை போட்டு முழுகுனாலும் என்ன வர மாட்டேங்குது? ஒரு ஆணியும் நகர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏமே நல்லா கவனிங்க. ஆமேன். எங்கள் அம்மாவெல்லாம் அப்படி பண்ணுவாங்க தான் அப்போ எல்லாம் ஆரம்ப நாட்களில். ஆனால் இங்கே பெங்களூர் வந்த பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது, வித்தியாசமாக இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் பார்த்து எனக்கு தலையை சுத்திருச்சு. ஆமென். நல்ல கவனிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய வழியில் நடக்காத. ஆமென். நாங்கள் கௌரிபுரத்தில் ஊழியம் செய்கிறோம். அங்கே ஒரு அம்மா உதுகூர்னு ஒரு ஊர் வில்லேஜ். அங்கே நாங்கள் போயிருந்த பொழுது அங்கே ஒரு அம்மா மகளை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் வந்து பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிட்டு இருக்குது? என்ன பிடிச்சிட்டு இருக்குது? ஆமென். இல்லைங்களா? அது பிடிச்சிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். சரி, இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, அம்மா இது என்னென்னமோ போயிட்டு என்னது இந்த எப்போதுமே அவங்களுக்கு என்னென்னா பெரிய என்னென்னா கயிறு கீறு இதை கட்டுறது எங்கள் மந்திரவாதி அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் பலமாக பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, வாங்குகிற காசுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புனா தான் சமாதானம். ஒன்றுமே கொடுக்காம அனுப்புனா என்னது? சமாதானம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அவன் என்னென்னமோ அந்த எலுமிச்சம்பழம் அதெல்லாம் பொருளாம் கொடுத்து என்ன பண்ணுறான்? அது மடியிலே நீ கட்டிக்கிட்டு சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டுக்கிறான். போக இது என்னது? பெரிய முடிச்சா ஒன்று மடியிலே கட்டிக்கிட்டு இங்கே வச்சுட்டே இருக்குது. பிடிச்சி ஏன்னா அந்த அம்மா கையை அப்படி வச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு இருக்குதா இல்லைன்னு பார்க்குதா? அவன் ஸ்தோத்திரம். அப்புறமா ஜெபிக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இதை முதல்ல இந்த விட சொல்லு, இந்த மாதிரி தூக்கி போட சொல்லு, இல்லைன்னா என்னது? இது விடுதலை ஆகாது. ஆமென். அல்லேலூயா. நான் சொன்னேன், இதை நீ தூக்கி போடலன்னா உன் மகள் என்னது? உன் கையால் நீயே சாகடிச்சிடுவேன். என்னது? இதை விட ஏசாமி பெரியவர். ஆமென். இது தூக்கி போட்டுடணும், மகள் நல்ல வாழ்க்கை அமையும். இல்லைன்னா என்னது? தலைகள் ஒன்று விடவே விடாது. தெவ்வா பிடிச்சதுனால, பிசாசு பிடிச்சதுனால அல்ல, மடியில் வச்சு என்னது வயிற்றில் கட்டி சுத்துற பாரு, அதுவே உன்னை விடாது. ஆமென். அல்லேலூயா. ஏமே ஜனங்களுடைய முட்டாள்தனம், மூட நம்பிக்கைகள். ஏமேன். அதில் இப்போ நடக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வராது? விடுதலையே வராது. ஆமென். ஒரு அம்மா லக்ஷ்மிங்கிற ஒரு அம்மா, அதுக்கு ப்ரேயர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்னது இதெல்லாம் போட்டிருக்கும், எல்லா விதமான தாயத்தெல்லாம் போட்டு பயங்கரமாக அதுக்கு இப்போ என்னென்னா ಅಲ್ಲಿಬೋದ ಇಲ್ಲಿ ಖರ್ಚು ಮಾಡ್ದೆ ಅಲ್ಲಿ 7,000 8,000 சரி வைத்து என்ன ஆயிடுச்சுமா கேட்டேன். ஒரே வார்த்தை தான், ஆண்டவர் நாமத்தில் ஆமேன். உனக்கு சுகமாயிடுச்சா இல்லையா? இல்லை. அப்புறம் எதுக்கு எல்லாம் மாட்டி வச்சுன்னுக்கிறேன்? ஆமேன். இல்லை அது சும்மா சரி ஓகே, உனக்கு விடுதலை வேணுமா வேண்டாமா? வேணும். என்ன பண்ணும்? எல்லாத்தையும் முதல்ல எடுத்துரு. ஸ்தோத்திரம். ஏசப்பா இப்போ உனக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஏமேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை அன்னைக்கு கொடுத்தாரு பாருங்க, விழுந்து உருளுதாமே. ஸ்தோத்திரம்.
கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு 2 வாரங்கள் சொன்னாங்க, சார் பெரிய ನಿಂಬೆ ಏನು ಸಾರ್, ಸ್ವಲ್ಪ ಏನದು ಕುಂಕುಮ ಅದು ಮಚ್ಚಿಟ್ಟು ಕೊಟ್ಟು ನನ್ನ ಹತ್ರ 2,000 ಕಿತ್ತುಕೊಂಡಿದ್ದಾನೆ ಸಾರ್. எவ்வளோங்க? வயிறெல்லாம் எரியும் இல்லை? எரியுமா எரியாதா? புத்தி தெளிஞ்சு போச்சு. ஏமேன். ஒரு எலுமிச்சம்பழம் மிஞ்சி போனால் என்னது 5 ரூபா, அந்த ஐட்டம் என்னது மிஞ்சி போனால் ஒரு 5-10 ரூபா வச்சு தொலை போயிட்டு, ஒரு 100 ரூபா வச்சுக்க தொலையிட்டு, 100 ரூபா எங்கே இருக்குது, என்னது 2000 ரூபாய் எங்கே? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த வசனம் கர்த்தர் சொல்கிறார், இந்த ஜனங்களுடைய வழியில் நீ என்ன பண்ணாத, நடக்காதன்னு சொல்கிறதுக்கு ஆண்டோடைய கரம் என் மேலே இருக்கிறதா. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது பாருங்க, இந்த ஜனங்க என்ன சொல்லுவாங்களா, கட்டுப்பாடு. 12ஆம் வசனம், இந்த ஜனங்க கட்டுப்பாடுன்னு சொல்றதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணாத, கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும். கவனிங்க. இந்த ஜனங்க சொல்லுவாங்க கட்டுப்பாடு. ஆமென். அமாவாசை கண்டா பயம் சொல்ல, அண்ணா அமாவாசை வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன் அமாவாசை வெளியே போனால் என்ன ஆகும் இல்லைங்களா? ஸ்தோத்திரம். அந்த அம்மாவே அமாவாசை மாதிரி தான் இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமாம் இல்லைங்களா? வெளியே பயம். நான் எப்போதும் சொல்லுவேன், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்தால். ஆமென். நீங்கள் நம்ம ஏரியாவில் இந்த முட்டையெல்லாம் உடைப்பாங்க, முட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். முட்டை இல்லைங்களா? ஜனங்க முட்டையை சாப்பிட சொன்னால் உடைக்கிறதா. ஸ்தோத்திரம். இல்லைங்களா? ஆமென். அது பயம், முட்டை என்ன நடக்கும்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒன்று சொல்கிறேன் பாருங்க, கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தால், ஜனங்க சொல்கிற கட்டுப்பாடு விதிமுறைகள், இந்த முறை, இதை பண்ணு அதை பண்ணு இருக்கட்டும். ஏசாமி நம்ம கும்பிட வேண்டியதான். கூடவே என்னது, நம்ம அந்த சைட்லேயும் கொஞ்சம் பூசுவோம். ஆமென். கர்த்தர் நல்லா பூசி விட்டுருவார் அப்புறமா. ஆமென். அல்லேலூயா. பண்ணவே கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காதவை, ஆண்டவருக்கு பிடிக்காது என்னென்னா, அவர் வல்லமை குறைஞ்சவரெலாம் அப்படி இல்லை. நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா, முழுசா நீ என்னை நம்புகிறாயா இல்லையா. ஆமென். அல்லேலூயா. நான் முழுசா உனக்காக மரித்தேன், என் ஜீவனை கொடுத்தேன், முழுசா என் ரத்தத்தை எல்லாம் உனக்காக தான் ஊற்றிருக்கிறேன் இந்த பூமியில். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் அறகுறை எந்த காரியம் செய்யலை. ரட்சிப்பின் கிரியை நமக்காக முழுமையாய் செய்து முடித்த கர்த்தர். ஆண்டவர் சொன்னார், கல்வாரி சிலுவையில் எல்லாம் முடிந்தது. அந்த ஆண்டவருடைய அன்பை ருசிக்க தெரியல. ஆமென். நமக்கு இல்லைங்களா? சில பேருக்கு ருசிக்க தெரியல. ஆமென். இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். எங்கள் மாமியார் திட்டுனா திட்டுட்டேன், அது என்ன கொலையா பண்ணிவிடும் மாமியார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? ஜெபம் பண்ணு, மாமியார் உங்க கூட என்னது, ஈரம்மா நானும் கூட வர்றேன் ஜெப ஆராதனைக்குன்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென். அப்படியே பயந்து நடுங்கிறா. ஐயோ மாமியாரை கண்டோம், வெலைன்னு ஆகுது பாஸ்டர். நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய மருமகள்களை பெங்களூரில். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் பாயசம் போடுற கேஸுக்கு தான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசம் ஆண்டவரை பிடித்து கொள்ள. ஆமென். அல்லேலூயா. இப்படி சொல்கிற ஆளுங்க சொல்கிற பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் அவங்க மாமி நல்லவங்களாக இருப்பாங்க. ஒன்றும் நம்ம போம்மா, நீ பிரேயருக்கு போம்மா. ஆமென். அல்லேலூயா. ஏசப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரா போ, அப்படி சொல்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிப்போம். ஜனங்கள் கட்டுப்பாடுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கட்டுப்பாடு. இப்போ கட்டுப்பாடெலாம் வருது. என்ன சொல்கிறாங்களா, கொரோனா வருகிறது, நாங்கள் இங்கே பிளாக் பண்ண போகிறோம், அங்கே பிளாக் பண்ண போகிறோம். பிளாக் பண்ணால் என்ன, தொடர்ந்து ஆராதிப்போம் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நிறுத்தம் ஆராதிப்போம். உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அந்த கட்டுப்பாடு சொல்கிறது நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நீங்களும் சேர்ந்து என்ன பண்ணக்கூடாதுமா, என்ன பண்ணக்கூடாது, ஜிங் ஜக் அப்படி பண்ணக்கூடாது. ஸ்தோத்திரம். சேர்ந்து காய்ச்சல். ஆமென். உங்கள் நாத்தனார் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சுக்க. ஸ்தோத்திரம். உனக்கு மனசு இல்லை, அதான் உன் இருதயத்தில் முழு இருதயத்தோடு என்ன பண்ணலாம், ஆண்டவரை விசுவாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இல்லைங்களா? முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் தடை இல்லாமல். இல்லைங்களா? பிலிப்பு. ஆமென். பிலிப்பு கிட்ட அந்த என்னது கந்தாகிய ராஜஸ்திரியுடைய மந்திரி இல்லைங்களா கேட்குறான். பேசிட்டே போகிறாங்க, ரதத்தில் இறங்கி போகிறாங்க. தண்ணி இருக்குது, எப்பா தண்ணி இருக்குது, ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தடைன்னு கேட்குறான். நான் சொல்கிறான், நீ முழு இதயத்தோடு விசுவாச தடை இல்லை. ஆமென். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு தடை இல்லை பிரியமானவர்களே. அப்போது கட்டுப்பாடுன்னு சொல்கிறது என்ன பண்ணுங்க தயவுசெய்து. ஆமாம். அவங்க பயப்படுற மாதிரி, இல்லை இப்படி ஆயிடுச்சுன்னா அவங்க பயப்படுற மாதிரி பயப்படாதீங்க. எதுக்கு பயம்?
நான் போனேன், நான் வீட்டை விட்டு வரும்போது திடீர்னு பள்ளி விழுந்தா என்ன பண்ணும்? அதனால நான் என்ன சோசியக்காரனை பார்க்க போனேன். சோசியக்காரன் என்ன சொல்லுவான்? பரவாயில்லம்மா, இந்த முறை உனக்கு பள்ளி விழுந்துக்குது, அடுத்த முறை என்னது முதலே உன் மேலே விழும் இல்லைங்களா? காசை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது? ஆமாம், பிரச்சனை மேலே இன்னும் ஏற்றின்னு வர்றதா? ஸ்தோத்திரம். ஆமென். மூடத்தனமான காரியங்கள் நம்ம விடணும். ஆமென். அல்லேலூயா. இந்த ஜனங்க கட்டுப்பாடுன்னு சொல்கிறது நம்ம கட்டுப்பட வேண்டிய அவசியமே. கர்த்தர் சொல்கிறாரு, அவங்க பயப்படுறது படி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணுங்க? உங்கள் இருதயத்தில் சேனை நீ கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமாக இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கை நம்ம மேலே இருந்துச்சுன்னா இந்த உலகத்தின் ஜனங்க அவங்களுடைய சடங்குகள், வழிகள், முறைகள் பயப்பட மாட்டோம். ஆமென். அல்லேலூயா. பிரேசோடையுமே வாசல்லே முட்டையை உடைச்சிட்டாங்க, ஐயா சரி உடைக்கட்டும். நான் சொல்லுவோம், பார்த்துருவோம், அடுத்த முறை உடைக்கும் போது வீட்டுக்குள்ளே வந்து உடையமா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அவனுடைய கை நம்ம மேலே இருந்துச்சுன்னா என்னது? உடைக்கிறதா உடைக்கிற. என்ன பண்ணு? நேராக வீட்டுக்குள்ளே வந்து உடைச்சிட்டு போ, கண்ணு நல்லா இருப்ப. ஆமென். ஸ்தோத்திரம். என்னமோ தெரியலாண்டி உங்கள் வீட்டு வந்து மொட்டை உடைக்க ஞாபகம் இருந்தாங்க, நீங்கள் மொட்டை வச்சாங்க, ஆம்பளை இப்படி சாப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டு. ஏமே அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருந்தால். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? ஆமென். 6வது பாயிண்ட் போயிடலாம். ஸ்தோத்திரமான. ஆமென். ஆண்டவர் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா வித்தியாசங்களை காட்டுகிறவர். நான் முடிக்கிற வேகமா. வித்தியாசம், டிஃப்ரென்ஷியேஷன். வித்தியாசம், பட்சபாதம் அல்ல. நல்லா கவனிக்கணும். வித்தியாசம் காட்டுகிற கர்த்தர். நமக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறவர். யாத்ராகம புத்தகம் எக்ஸடஸ் 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்களை வாசிப்போம். எகிப்தியருடைய மிருக ஜீவன்களுக்கும் இஸ்ரவேலுடைய மிருக ஜீவன்கள் வாசிக்க பார்க்கலாம். யாத்ராகம புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். ஆமென். கர்த்தருடைய கரம் வெளியில் இருக்கிற உன் மிருக ஜீவன்கள் ஆகிய குதிரைகளின் மேலும், கழுதைகளின் மேலும், ஒட்டகங்களின் மேலும், ஆடு மாடுகளின் மேலும் இருக்கும். மகா கொடிதான கொள்ளை நோய் உண்டாகும். கர்த்தர் இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தியரின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசம் பண்ணுவார். இஸ்ரவேலில் புத்திரருக்கு உரியவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் சாவதில்லை என்றார். ஆமென். என்ன அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுடைய ஆடு மாடுகள் மிருக ஜீவன்களுக்கு என்ன ஒரு கொலை நோயும் வராது. அவங்களுக்கு வேணா வரும், ஆனால் நான் உங்களுக்கு அதை விடவே மாட்டேன் சொல்கிறாரு. உங்கள் மிருக ஜீவன்கள் ஒன்றும் சாகிறதே இல்லை. ஆமென். கர்த்தருடைய கரம் என்ன பண்ணுது? ஆமென். வித்தியாசங்களை உண்டு பண்ணுகிறது. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியல வேணா, நீங்கள் சில பேர் ஆடு மாடுகள் வச்சு வில்லேஜ் பக்கம் போனால் என்னது வீடுகள் ஆடு மாடுகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஒரு அம்மா எங்களுக்கு நாட்டுக்கோழி ஒன்று கொடுத்துச்சு. பாஸ்டர் இது உங்களுக்கு காணிக்கை எண்ணுச்சு. ஆமென். ஸ்தோத்திரம். ஊரில் நம்ம அதெல்லாம் கொடுப்போம். பெங்களூரில் நான் பார்த்ததில்ல அதுமாரி. இந்த பிராய்லர் கோழி இல்லை, நாட்டுக்கோழி. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதை வீட்டு எங்கள் பொண்ணு பார்த்துட்டு, இல்லைப்பா நம்ம இதை நம்ம வளர்க்கலாம்ப்பான்ட்டா. ஸ்தோத்திரம். ஆமென். ஏம்மா இதெல்லாம் நம்ம வச்சு தீனி போட்டு வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அங்கேவே என்னது ஒரு கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணி கறியை வாங்கின்னு வந்து என்னது நாட்டுக்கோழி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னேன். என் மனைவி கடைசி வரைக்கும் தொடவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாத்தையும் என்னது நானே சாப்பிட்டு முடித்தேன். ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா இந்த மிருக ஜீவன்கள் மீதான ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சொல்கிறாரு, எகிப்தியருடைய மிருக ஜீவன்களை போல அல்ல, என் கரம் உன் மேலே இருக்குது, உன் மிருக ஜீவன்களை நான் பாதுகாப்பேன். வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிற கர்த்தர். ஓ மிருக ஜீவன் எதுவுமே சாகிறதே இல்லை. ஆமென். அல்லேலூயா. இப்போ நமக்கு எது அது ஒரு ஆதாயத்தை கொடுக்குது, பால் கொடுக்குது, மாம்சத்தை கொடுக்குது. ரைட். ஓகே. இப்போ நம்ம உதாரணம் எடுத்துக்கலாம். நம்முடைய வேலையை எடுத்துக்கலாம் இல்லைங்களா? வேலை செய்கிறோம் இல்லைங்களாம்மா? ஓகே. வேலை என்னது? சில பேருக்கு வேலை இல்லை இருக்குது அப்படிலாம் இல்லை. ஒன்று மட்டும் நான் உறுதியாக இருக்கிறேன், வைராக்கியமாக. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னது ஒருத்தர் கூட வேலை இல்லைங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. அல்லேலூயா. வித்தியாசங்களை காட்டுகிறவர். ஆண்டவரை அறியாதவங்க வேணா என்ன செய்யலாம்? வேலை இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னது வேலை இல்லை என்ற வார்த்தை இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, வேலை போனால் அடுத்த உடனே. ஆமென். அல்லேலூயா. நான் என் சாட்சியாக சொல்கிறேன், ஏன்னா இது நடந்தது சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு பிரதருக்கு அப்படி தான் வேலை போயிடுச்சு, அதை விட சிறந்த வேலை உடனே கிடைச்சாண்ட ஒரே வாரம் தான்
ஏன்னா கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா அது சும்மாவே இருக்காது. ஆமேன். புதிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. வித்தியாசங்களை காட்டுகிற கர்த்தர். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆமேன் தேவனை விசுவாசிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் காட்டிகிட்டே இருப்பார். கடைசியாக நான் வர்றேன் வேகமாக. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். சாமுவேல் நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் சாமுவேலோடு இருந்துச்சு. ஆமேன். என்ன பண்ணாங்களா, பெலிஸ்தர் அவங்க எல்லைக்குள்ளவே வர முடியலை. அவங்க என்ன பண்ணாங்க, ஆமேன், சாமுவேலின் நாட்கள் எல்லாம் அவங்க தாழ்த்தப்பட்டு போனார்களா. ஆமேன். 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 1 சாமுவேல் 7:13 நீங்கள் வாசிக்காம கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். ஆமேன். அப்பொழுது இல்லை 1 சாமுவேல் 7 இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையில் வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தியருக்கு விரோதமாய் இருந்தது. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. கடைசி ஆமேன் பாயிண்ட். ஆமேன். பார்க்குறோம் என்னன்னா, சாமுவேலுடைய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது. யாருன்னா அந்த பெலிஸ்தியருடைய ஒரு கூட்டம். பெலிஸ்தியரை பற்றி நமக்கு தெரியும். கோலியாத் அந்த சந்தையில் வந்தவன் தான். அவங்க திடீர்னு வருவாங்க. அவங்க இஸ்ரவேல்கிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் மற்றும் என்னது கோதுமையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்படியே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சாமுவேலுடைய நாட்களில் கர்த்தருடைய கை சாமுவேலோடு இருந்தது. பெலிஸ்தியர்கள் அவங்க எல்லைக்குள்ளே என்ன பண்ண முடியல, வர முடியலை. ஆமே, சாமுவேலின் நாட்கள் எல்லாம் பெலிஸ்தியர் என்ன பண்ணப்பட்டாங்க, தாழ்த்தப்பட்டார்களே. ஆமென். அல்லேலூயா. கடைசி ஆமே என்னன்னா, கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை என்ன பண்ணுவார், நம்ம எல்லைக்குள்ளே விடமாட்டார், தாழ்த்தி போற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் மட்டும் நம்மோடு இருந்துச்சுன்னா ஆமென், எதிரிகள் என்ன பண்ணுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். சில வீடு நம்ம பார்க்குறோம், அவங்க வீட்டில் பக்கத்தில் நம்மளை கண்டா ஒரு மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம அப்போ தான் தண்ணி கொண்டாந்து ரோட்டில் கூட பச்சைக்கண்ணு ஊற்றும். நம்ம அப்போ தான் வண்டி எடுப்போம் சர்ச்சுக்கு போகலான்ட்டு. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்படிலாம் செய்வாங்க. சிலத்தில் என்னது, பவுல் என்னது அப்படி தான். பவுலுடைய ஊழியத்தில் என்னது, சந்தை வழியாக அவங்க போகும்போது ஒரு அம்மா வந்து குறி சொல்கிறது அப்படி தான் சொல்லணும். இதோ உன்னதமான ஊழியர்கள் போகிறார்கள் சொல்லிட்டு. ஸ்தோத்திரம். சரி, ஓகே. ஒரு நாள் பவுலுக்கு என்ன வந்துச்சு, கோபம் வந்துடுச்சு. திரும்பி இயேசுவின் நாமத்தில் தாவி வெளியே போன்றா போயிடுச்சு. ஸ்தோத்திரம். அந்த கேஸில் தான் அந்த குறி சொல்கிற அம்மா வச்சுட்டு இருந்த வியாபாரம் தொழில் பண்ணிகிட்டு இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கு மேலே அந்த அம்மா என்ன செய்ய, வாயில் என்ன வரல, வார்த்தை வர மாட்டேங்குது. என்ன வரும். ஆமே. ஸ்தோத்திரம். எந்த பிசா போயிடுச்சு. ஸ்தோத்திரம். ஐயோ நம்முடைய ஆதாயம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் பவுலையும் சிலாவையும் பிடிச்சி என்னது அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, ஜெயிலில் போடும்படியாக ஒப்பு கொடுக்குறாங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, ஆண்டவர் அங்கேயும் சும்மா இருந்தாருன்னா இல்லை, என்ன பண்ணார், ஜெயிலே ஒரு ஆட்டு ராத்திரியில், நடுராத்திரியில். ஆமாம், என்னது ஜெயிலெல்லாம் ஒரு ஆட்டு ஆடுது. ஆமென். அவங்க கட்டுகள் என்ன பண்ணுச்சான், அறுந்து விழுந்தது. ஜெயிலில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் என்னது செயின் அறுந்து விழுந்துருச்சு. அத்தனை பேருடைய கேட்டு என்னது, வாசல் என்னது திறந்துக்குச்சு. ஸ்தோத்திரம். ஆனால் நல்லவங்களாம் இருப்பாங்க போல இருக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் வெளியே ஓடவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஜெயிலர் வர்றான். ஆமாம், ஐயோ எல்லாம் திறந்து கிடக்குதே, கத்தி எடுக்கிறான், குத்தி கொலை சாகிறதற்காக. பவுல் சார் என்ன பண்ணிக்காதீங்க, உங்களை நாங்களாம் இங்கே தான் பத்திரமா இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். வந்து பார்க்குறான், எப்படி கலந்து விழுந்துச்சு, ஆச்சரியமாக இருக்குது. அவன் குடும்பம் அந்த ராத்திரியோட ராத்திரி அவங்க என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் ரட்சிக்கப்படுறாங்க, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய கரம் வந்து என்னது நம்மோடு இருந்தால் நம்ம எதிரிகளை அது என்ன பண்ணும், தாழ்த்தி போடும். சில பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்கல்ல, ரொம்ப எரிச்சு நம்மளை கண்டா என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களை கண்டா எரிஞ்சு விழுவாங்க. அவங்களாண்ட ஸ்தோத்திரம். நம்ம என்னது இல்லைங்களா. ஸ்தோத்திரம். ஆமென். இவர் மாம்சத்தின் தர மாம்சத்தின் தர. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் கேட்டால் சொல்லுவேன், நான் சில பேர் சொல்லியிருக்கிறேன். ஆமென். என்னென்னா, உங்கள் கடவுளே சாப்பிட்டு செரிக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுறார், நமக்கு பலம் கொடுத்துக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சில பேர் அப்படியே எரிஞ்சு விழுவாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாராம், சரியான காரியத்தை செய்வார். அவங்க தாழ்த்தப்பட்டு போவார்கள். ஆமென். அல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நம்ம எல்லைக்குள்ளே வராதபடி ஆண்டவர் செஞ்சு விட்டுருவார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே. கர்த்தருடைய கரம் ஒன்னே ஒன்று ஜெபிக்கணும் நீங்கள். ஆமென். ஆண்டவருடைய கரம் எங்கள் ஊழியக்காரர் மேலே எப்போதும் இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே எப்போதும் இருக்கணும்ப்பா. என் பிள்ளை மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும்ப்பா. ஆண்டவரே, என் கணவர் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். என் மனைவி மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க மேலே ஆண்டவருடைய கரம் இருக்கணும். பிள்ளை வேலைக்கு போகிறான், அவங்க மேலே கர்த்தருடைய கரம்
இருக்கணும். அப்படியே ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? சோத்தை மட்டும் போட்டு வளர்த்தா பத்தாது. என்ன பண்ணணும்? நல்லா ஜெபிக்கணும். என்ன ஜெபம் பண்ணணும்? ஏசப்பா அவனுக்கு நல்ல புத்தியை கூட, அறிவை கூட, ஆலோசனை கூட, அந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கணும் வருஷக்கணக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கர்த்தருடைய கரம் என் பிள்ளை மேலே இருக்கட்டாப்பா. ஆமேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய கரம் பிள்ளை மேலே இருந்துச்சுன்னா அவருடைய கரம் அவனை சரியான வழியில் நடத்துமா. ஆமென். ஆமென். அல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியில் நடத்துகிற உன் தேவன் ஆகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா பிரியமானவர்களே? நம்ம எல்லாரும் எழுந்து கொள்ளலாமா? ஆமென். அல்லேலூயா. டைம் அப் prayer. ஆமென். ஒரே ஒரு ஜெபம். கர்த்தருடைய கரம் எஸ்ராவோடு இருந்தது, அவன் திடன் கொண்டான். கர்த்தருடைய கரம் எஸ்ராவோடு இருந்தது, அவன் ராஜா கிட்ட கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். ஜெப விண்ணப்பங்கள் எதுவும் தள்ள